பெண்களும் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன் உலகத்தையே இந்தியா மேல கவனம் செலுத்த வச்ச பிடி உஷா, எவரெஸ்ட் சிகரத்தையே எட்டி பிடித்த முதல் பெண் பஜேந்திர பால், ஏன் மருத்துவத்துறையில் முதல் பட்டம் பெற்ற பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி, ஐயா இவங்க மட்டும்தான் பெண்களா? ஐயா இவங்களுக்கு மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடுறோமா? ஐயா சிகரத்தில் ஏறுவது கடினம் அல்ல, ஏறிய சிகரத்தில் நிற்பது தாயா கடினம். மனுஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் எவன் பயன்படுத்துறானோ அவனுக்கு எல்லா நாளுமே இனிய நாள் தானையா. ஐயா விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, படிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, சாதனைகள் படைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, உதவி செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு, உதவி பெறுவதற்கும் காலம் உண்டு. எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில எல்லா செயலையும் திட்டமிட்டு செய்யறான் பாருங்க, அவனுக்கு எல்லா நாளும் இனிய நாள் தானே ஐயா. ஐயா எறும்புக்கு நம்மளை யாரோ மிதிச்சுடுவாங்களோன்னு ஒரு பிரச்சனை, குழந்தை பெற்றவங்களுக்கு அதை நல்லபடியாக வளர்க்கணுமேனு பிரச்சனை, நல்லா படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரச்சனை, அப்படியே நல்ல வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கலையேன்னு பிரச்சனை. இந்த மாதிரி 5 அறிவாலும் பிரச்சனை இருக்குது, 6 அறிவாலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருன்னு சொல்லுங்க? இதோ எந்திரிக்கிறாரே முட்டாள்தனமா முன்னாடி இவர்னால கூட எனக்கு பிரச்சனையா பிரச்சனை. இந்த உலகத்திலேயே பிரச்சனையே இல்லாதவங்க 2 பேர் தான். யாரு? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னொன்னு இன்னும் பிறக்கவே இல்லை. ராக்பெல்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரரையா அவர் ஒரு நாள் விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு இளைஞன் பக்கத்தில், சார் நீங்கள் தானே ராக்பெல்லர்? என்னங்க சார் உங்களை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன், 80-85 வயசாயிருச்சு, ஏங்க சார் இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராக்பெல்லர் சொன்னார், தம்பி போகிற விமானம் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும்னு கேட்டார். அதுக்கு இவன் சொன்னான், என்னங்க சார் எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னா. அதே மாதிரி என் உழைப்பை நிறுத்தி விட்டால் என் உயிர் மூச்சு நின்று விடும்னு சொன்னாங்க பாருங்கயா. அவருக்கு இந்த நாள் மட்டும் இல்லையா, வாழ்க்கையில் எந்த நாளும் இனிய நாள் தான்யா. பார்க்க 1.5 அடி இருந்தாலும் இதன் வயது 14. இவள் ஒரு இலங்கை அகதி. இந்த குழந்தையின் பெயர் சந்தியா. அப்பா அம்மா கைவிட்டு போனதால் பாட்டியிடம் வளர்ந்தால், அங்கும் சரியான பராமரிப்பு இல்லாததால் செயின்ட் ஜூட்ஸ் தாரமங்கலம் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான சிறப்பு பயிற்சி தருகிற பள்ளியில் சேர்க்கப்பட்டால். இங்க பாருங்க, ஒரு சின்னஞ்சிறு அரும்பு மாதிரி படித்திருக்குது. அது மட்டுமல்ல, உலக உடல் ஊனமுற்றவர்களுடைய தினத்தை பற்றி பேச இந்த அரும்பு வந்திருக்கிறது. எலும்பு வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி இல்ல, இதையும் மீறி தன்னுடைய அத்தனை வேலைகளையும் இந்த குழந்தையை கவனித்துக் கொள்கிறது. நம்ப முடியுமா? உன் பேர் என்ன? சந்தியா. சந்தியா, என்ன பேசணும் நீ? பேசுமா. எல்லாத்துக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு விஜய டி ராஜேந்தர் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் சன் டிவி நிறுவனத்தாருக்கும் இந்த நொடியில் டிவியின் முன் அமர்ந்து அரட்டை அரங்கத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் சன் டிவி நேயர்களுக்கும் ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ எல்லாரும் இந்த நாள் இனிய நாள் சொல்லி பேசினாங்க. நானும் ஒரு இனிய நாள் பற்றி ஒரு சில விஷயத்தை பேச வரேன். அந்த இனிய நாள் எது அப்படின்னா, எங்களை மாதிரி திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது தான் உலக ஊனமுற்ற தினமாகும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 3ஆம் தேதி உலக ஊனமுற்ற தினத்தை சிறப்பிக்கப்படுது. அன்னைக்கு காலையில் நாங்கள் காந்தி ஸ்டேடியம் போவோம். காந்தி ஸ்டேடியம் போய் எல்லா ஸ்கூல் பள்ளி குழந்தைங்களும் வருவாங்க. இந்த கலெக்டர் கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றி முடிச்சு வாட்டி நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க. நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு வாட்டி பரிசுலாம் தருவாங்க. கண்ணு தெரியாதவங்க,
காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க. கப்பு வெற்றி பெற்றவங்களுக்கு கப்பு தருவாங்க. அன்னைக்கு நான் அங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை எங்களுக்கு திறமையை வெளியே கொண்டு வந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டு பாடுவேன். பாட்டு பண்ணுமா? இந்த குழந்தை இவ்வளவு பேசுனது பத்தாது, இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுதே. நான் சொல்றேன், பாட வேண்டும் என்று இந்த குழந்தை சொல்கிறது. சரி, பாடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்ற பிராடும் பொற்களுமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது இரவானால் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சய வேண்டும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ அறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அதாவது இப்படி அப்படி வச்சுங்க, அப்படி வச்சுங்க. இந்த சந்தியா வந்து இவளுக்கு 14 வயதாகிறது. இவளுக்கு வந்து பிரிட்டில் போன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. பிறந்ததுலேருந்து இவளுடைய போன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் இப்போ நம்ம அமுக்கணும்னா கூட அவளுடைய எலும்பு வந்து உடஞ்சிரும். பிஸ்கட் எப்படி உடையுதோ அதேமாதிரி அவளுடைய எலும்பு உடையும். அதனால் இவளை பாதுகாக்கிறதுக்குனே வந்து தனியாக 2 ஆயமாக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய இல்லத்தில் வந்து முதல் சேர்ந்த பெண் அப்படிங்கிறத நாங்கள் பெருமை அடைகிறோம். அவர் எலும்பை தொட்டால் பிஸ்கட் உடையும் என்று அவர் சொன்னார். அந்த குழந்தையின் எலும்பு பிஸ்கட்டாக உடைகிறதோ இல்லையோ, இதை பார்க்கின்ற போது, இதை கேள்விப்படும் போது நம்முடைய இதயமெல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. உடல் வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைக்காக இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை கண்ணுற்ற நேயர்கள் மொத்தம் 13,750 ரூபாயை நிதியாக கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிய வேண்டாம் என்ற நிலையில் சேலம் மாநகரத்தை சார்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய பெயரை வெளியிட வேண்டாம், மேலும் ஒரு 25,000 ரூபாயை இந்த குழந்தைக்காக நான் நிதியாக தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். மொத்தம் 38,750 ரூபாய் சந்தியாவுக்கு அளிக்கின்றோம். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பணத்தை இந்த குழந்தையின் பெயரில் ஒரு தனியாக டெபாசிட்டாக போடுகிறோம், வைப்பு தொகையாக, வைப்பு நிதியாக வைக்கிறோம் என்று லாரன்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நன்றி. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்ற எந்த நாள் இனிய நாள், வாழ்வில் நல்ல நாள் என்ற தலைப்பிலே எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் தினம் என்றும், மகளிர் தினம் என்றும், திருமண தினம் என்றும், ஏன் ஆசிரியர்கள் தினம் என்றும், தியாகிகள் தினம் என்றும், உழவர்கள் தினம் என்றும், இல்லை சுற்றுப்புற சூழல் தினம் என்றும்,
இல்லை இல்லை முட்டாள்கள் தினம் என்றும், எல்லா நாள்களுமே நல்ல நாள் தான், வாழ்வில் இனிய நாள் தான் என்றும் இத்தனை தலைப்பிலே எல்லோரும் மலைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உரையாற்றினார்கள். இத்தனை தினம் சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் தினத்தை பார்த்தார்கள். ஆனால் நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால் மனிதனின் மனத்தை மட்டும் தான் பார்க்கிறேன். மனத்தை வைத்துத்தான் தினத்தை தீர்மானிக்க வேண்டும். இங்கே ராஜேந்திரன் ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அல்லவா, அந்த முட்டாள்கள் தினத்தை பற்றி இங்கே வாதிக்க வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முட்டாளா பிறக்கிறானா இருக்கிறானா என்பதுதான் என்னோட கேள்வி. சுய புத்தி இருக்கணும், இல்ல அடுத்தவன் சொல்லி கொடுத்தா சொல் புத்தி இருக்கணும். சுயமாவும் புத்தி இருக்காது, சொன்னாலும் புத்தியில ஏத்திக்க மாட்டேன், நான் முட்டாளாதான் வாழுவேன்னு அவன் முரண்டு பிடிச்சா அவனால அவனுக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான், தன்னோட குடும்பத்துக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான், வீட்டுக்கும் பயன்பட மாட்டான், நாட்டுக்கும் பயன்பட மாட்டான். அப்படி உள்ள ஒரு முட்டாளுக்கெல்லாம் ஒரு முட்டாள் தினம் தேவையா? அதனால அந்த முட்டாள் தினத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தினம், இந்த சீமா போன்ற குழந்தைகள் பேசும்போது குழந்தைகள் தினத்தை கொண்டாடணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா சேலத்தில் பார்க்கிறேன், சென்னையில் பார்க்கிறேன், ஏன் கோவையிலே பார்க்கிறேன், கையில கை குழந்தையை கொளுத்துகின்ற வெயிலிலே வைத்துக் கொண்டு பெண்கள் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு தீவிரவாதி கடத்தும் போது ஒரு அப்பாவியை கையிலே கடத்தி வைத்துக் கொண்டு அவன் தீவிரவாதம் செய்கிறானே, அதை போல ஒரு குழந்தையை கொளுத்தும் வெயிலிலே வைத்துக் கொண்டு இந்த பிச்சை எடுக்கிறார்களே, இதை பார்க்கும் போது குழந்தைகள் தினமா கொண்டாட முடியுமா? ஏன் குழந்தை தொழிலாளர்களை ஒழித்து விட்டோமா? சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே குழந்தைகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த குழந்தை தொழிலாளிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, கொத்தடிமைகளாக அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த குழந்தைகளை வாட்டி வதைக்கும் போது குழந்தைகள் தினமா எப்படி கொண்டாட முடியும்? சரி, திருமண தினம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அம்மா பேசுறாங்க, காதல்னு வந்துட்டா காதலுக்கு மட்டும்தான் கண்ணு இல்ல, காதல் வந்து மதத்தை பார்க்காது, மனத்தை தான் பார்க்கும், இனத்தை பார்க்காது, இதயத்தை தான் பார்க்கும். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை எல்லாம் கரெக்ட், அது வாழக்கூடிய பெண்ணுக்கு. ஆனால் வரதட்சணை என்ற அரக்கன் இருக்கின்ற காரணத்தால் வரதட்சணையே கொடுக்க முடியாமல் 40 வயதுகள் ஆனாலும் 50 வயது ஆனாலும் திருமணத்தை எண்ணி பார்க்க முடியாமல் முதிர்கன்னிகள் வாழும் இந்த நாட்டிலே என்ன திருமண தினம்? இன்னொரு பக்கம் அவங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆன கையோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தால் மன வாழ்க்கையை முறித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலிலே எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை தொலைத்தவுடன் இதயம் உடைந்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சிலர் நல்ல விதத்திலே வாழக்கூடியவர்கள் திருமண தினம் கொண்டாடினால் கூட அந்த தினத்தை பார்த்து நம்மால் திருமண தினத்தை கொண்டாட முடியவில்லையே என்று திண்டாடும் இதயங்கள் இருக்கும் போது திருமண தினத்தை என்னால் எப்படி மற்றவர்கள் கொண்டாட முடியும்? நம்ம சொன்னாங்க மகளிர் தினம் மகளிர் தினம்னு. வர ஆட்சியாளர்கள் எல்லாம் மகளிருக்காக சொல்லுகிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் இந்தியாவை இந்திரா காந்தி அம்மார் ஆண்டதற்கு பின்னால், உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி இன்றைக்கு ஒரு புதிய சரித்திரத்தை படைத்ததற்கு பின்னால், ஏனைய பாராளுமன்றத்தில் 33% இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு இன்னும் சட்டம் ஏற்ற முடியல. ஏன் ஏற்ற முடியல? மகளிர் தினம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியல. சரி, ஆசிரியர் தினம். ஆசிரியர்லாம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உருவாக்கினார் அப்படி அந்த பொண்ணு பேசுறது. ராதாகிருஷ்ணனை போன்ற நல்ல ஆசிரியர் இருந்தா பரவாயில்ல. இங்கே பத்மநாபன் கேட்டாரு, டியூஷன் வைக்கிறவனுக்கு ஒரு சட்டம், டியூஷன் வைக்காதவனுக்கு ஒரு சட்டம் என்று நல்லாசிரியரை மதிக்கிறோம். ஆனா மாணவர்களை அங்க கூட சேவைக்காக வாழக்கூடிய நல்லாசிரியரும் இருக்கிறார்கள், தேவைக்காக வாழக்கூடிய சில கெட்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அங்க பார்க்கும்போது இந்த ஆசிரியர் தினத்தையும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களை பார்த்துட்டு எப்படிங்க கொண்டாட முடியும்? எல்லாத்துக்கும் மேல தியாகிகள் தினம்னு சொன்னாரு. என்னுடைய இந்தியன் ஏழையாக இருக்கக்கூடியவன் ஆடை போடவில்லை, கந்தை அணிகிறார் என்று.
இடுப்பிலே கந்தை கட்டி இந்தியாவின் தந்தை என்று வாழ்ந்த மகாத்மா காந்தியை வெள்ளைக்காரன் சுட்டு வைத்தவில்லை. சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவின் சுதந்திர மண்ணிலே இந்தியரே சுட்டு வீழ்த்தினார்களே. நியாயமா? வெள்ளைக்காரனிடமிருந்து கிடைத்தது சுதந்திரம். இன்னும் சில கொள்ளைக்காரர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்களே, இந்த இந்தியா சிதைந்து கொண்டிருக்கிறது. அது நெருடுகிறது, அது உள்ளத்தை நெருடுகிறது. தியாகிகள் தினம் எப்படி கொண்டாடுறது தெரியல. சுற்றுப்புற சூழல் தினம் நம்ம சொன்ன 2050 மரமே இருக்காது. தொலைநோக்கு சிந்தனையே இல்லாம மரத்தை வெட்டுறான், குழி தோண்டி புதைக்கிறான். திருச்சியிலிருந்து காம்பியன் ஸ்கூல்ல இருந்து சூசைராஜ் வந்தாரு, 10,000 மரக்கன்றை நட்டார். மரங்களை வளர்க்கக்கூடிய சூசைராஜை போன்ற கருணை உள்ளங்கள் இருந்தால் தான் மரங்கள் வளரும். சுற்றுப்புற சூழல் இருந்தால் தான் விவசாயம் தடைக்கும். அதனால சுற்றுப்புற சூழல் தினத்தை ஒரு பக்கம் மனதில் எடுத்துக்கொண்டாலும் சுற்றுப்புற சூழல் எங்க வாழும்? மாசு கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லை. அங்க அந்த தினத்தை சும்மா பேரு கொண்டாடலாம். ஆனால் உழவர் தினம் என்று சொன்னாரே, அந்த உழவன் தான் இந்த உலகத்துக்கு அச்சாணி. நீங்க சொல்றீங்க தியாகி, இந்த நாட்டுக்கு தியாகின்னு சொல்றாங்களே, கதர் சட்டைக்காரன் கூட சோறு இல்லாவிட்டால் கதறி விடுவான். இந்த உணவுக்காகத்தான் மனிதன் ஓடுகிறான். மனிதன் உயிருக்காக வாழ்கிறானா இல்லை வயிறுக்காக வாழ்கிறானா? உயிருக்காக வயிறா இல்லை வயிறுக்காக உயிரா? சிந்திக்கணும். இந்த வயிற்றுக்காக தான் மனிதன் போராடுறான். இவங்க எல்லாருக்கும் ஆதாரம் உணவு. அந்த உணவுக்கு ஆதாரம் யாரு? உழவன். உழவன் தான் இந்த உலகத்தின் அச்சாணி. அவன் சேத்துல காலை வச்சாதான் இவன் சோத்துல கைய வைக்க முடியும். கிராமம் இல்லாம நகரம் வாழுமா? விவசாயி இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த உழவர் தினத்தை மனதில் கொண்டு நாட்டையும் நகரத்தையும் வீட்டையும் வளமாய் வாழ வைப்போம். அதுவே உழவர் தினமே நம் உள்ளத்திலே போற்றப்படும் உன்னதனமான தினம் என்று என்னுடைய தீர்ப்பை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.